ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பீகாரின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறார். அதன் பிறகு தேசிய அரசியல்ல நுழைய போகிறார் அப்படின்னு இந்த செய்தி வெளியான உடனேயே ஐக்கிய ஜனதா தள கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், பெண்கள் உட்பட முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவருடைய வீட்டின் அருகே நின்று முழக்கமிட்டு கோஷமிட்டு போராட்டத்தில் இறங்கியிருந்தாங்க. ஆனா அதனையும் மீறி மாநிலங்களவை எம்பி தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாரு நிதிஷ்குமார் அவர்கள். ஒரு பக்கம் இதற்கெல்லாம் காரணம் தன்னுடைய மகனுடைய எதிர்கால அரசியலுக்காக தான் ராஜினாமா செய்கிறார் நிதிஷ்குமார் அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் உள்ளடி வேலை பார்த்திருக்கு பாஜக அப்படின்னு பல விமர்சனங்கள் எழுந்திருக்கு. பீகார் அரசியல்ல என்னதான் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. பீகார்ல சட்டமன்ற தேர்தல் கடந்த நவம்பர் மாதம் நடந்தது. இந்த சட்டமன்ற தேர்தல்ல ஐக்கிய ஜனதா தளம், அதாவது நிதிஷ்குமார் அவர்களுடைய இந்த கட்சி பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அமோக வெற்றி பெற்றிருந்தது. அதன் பிறகு பீகாரின் முதலமைச்சராகவும் பதவியேற்றாரு நிதிஷ்குமார். பீகாரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நீண்ட காலம் முதலமைச்சராக பதவி வகித்தவர் என்ற பெருமை நிதிஷ்குமார் அவர்களுக்கு தான் இருக்கு. அவருடைய அரசியல் பயணத்தை உற்று நோக்குபவர்களுக்கு அனைவருக்குமே தெரியும். தன்னுடைய முதலமைச்சர் பதவியை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக பல யுக்திகளை பயன்படுத்தி கூட்டணிலாம் மாறி இருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் இப்போ முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறாரா அப்படின்ற கேள்விக்குறியும் ஆச்சரியமும் எல்லார் மத்தியிலும் எழத்தான் செய்யுது. பீகார்ல மாநிலங்களவை எம்பி தேர்தல் வருகிற 16ஆம் தேதி நடக்க போகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய கடைசி நாள் இந்த மாதம் 5ஆம் தேதி தான். அந்த 5ஆம் தேதி திடீர்னு முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்துல நான் தேசிய அரசியலுக்கு செல்ல போகிறேன், முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறேன் அப்படின்னு செய்தி வெளியான உடனேயே எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான் ஏற்பட்டது. இது குறித்து தன்னுடைய சமூக வலைத்தளத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். 20 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்துள்ளீர்கள். அந்த நம்பிக்கை அளித்த பலத்தால் நான் பீகாருக்கும் உங்களுக்கும் முழு அர்ப்பணிப்புடன் சேவை செய்தேன். பீகார் இன்று வளர்ச்சி அடைந்துள்ளது. எனது நாடாளுமன்ற பயணம் தொடங்கியதிலிருந்து நான் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் சட்டசபையின் 2 அவைகளிலும் உறுப்பினராக இருக்க விரும்பினேன். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நான் தற்போது நடக்கும் தேர்தலில் மாநிலங்களவை உறுப்பினராக போகிறேன். உங்களுடனான எனது உறவு எதிர்காலத்திலும் தொடரும். வளர்ந்த பீகாரை கட்டமைக்க தொடர்ந்து பணியாற்றுவேன். புதிதாக அமையும் அரசுக்கு எனது முழு ஒத்துழைப்பும் வழிகாட்டுதலும் இருக்கும். இப்படி தன்னுடைய சமூக வலைத்தளத்துல பதிவு செய்த உடனேயே எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சது. தன்னுடைய கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்களுடைய எதிர்ப்பையும் தாண்டி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாரு நிதிஷ்குமார் அவர்கள். பாஜகவின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபீன் அவர்களும் இந்த தேர்தலில் போட்டியிட போகிறாரு. வேட்புமனு தாக்கல் அதற்காக அவரும் தாக்கல் செய்திருக்கிறாரு. சரி, அடுத்து பீகாரின் முதலமைச்சராக யார் வரப்போகிறாங்க அப்படின்னு கேள்வி எழுந்திருக்கலாம். அந்த அரசியல் வட்டாரத்துல என்ன பேசப்படுது அப்படின்னா, பாஜகவின் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய சாம்ராஜ் சௌத்ரி அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சராக பதவி ஏற்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கெல்லாம் காரணம் பாஜகவின் உள்ளடி வேலைகள் தான் அப்படின்னு வெளிப்படையாகவே காங்கிரஸ் சொல்லியிருந்தாங்க. அதாவது ராஷ்டிரிய ஜனதா தளமும் சரி, காங்கிரஸும் தேர்தலுக்கு முன்பாகவே நாங்க இதை சொல்லியிருந்தோம், அதுபடிதான் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இது குறித்து ஜேதஸ்வி யாதவ் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவரு என்ன போட்டிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். தேர்தலுக்கு பிறகு நிதிஷ்குமாரை முதலமைச்சர் பதவியில் பாஜக நீடிக்க விடாது என்று நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறோம். அதுதான் நடந்துள்ளது. இது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது, மக்கள் தீர்ப்புக்கு இழைக்கப்பட்ட துரோகம். மராட்டிய மாநிலத்தில் செய்ததை பீகாரிலும் பாஜக செய்துவிட்டது. பாஜக நிதிஷ்குமாரை கடத்திவிட்டது. அதனால் தான் அவர் மாநிலங்களவைக்கு செல்கிறார். பட்டியல் இனத்தினர், இதர பிற்படுத்தப்பட்டோர் ஆகியோருக்கு பாஜக எதிரானது. இந்த சமூகத்தினர் உயர் பதவி வகிப்பதை பாஜக ஒருபோதும் விரும்பாது. பாஜக தலைமைக்கு ரப்பர் ஸ்டாம்பாக செயல்படும் முதலமைச்சர் தான் தேவை. அதைத்தான் பாஜகவும் விரும்புகிறது. நிதிஷ்குமாரை மணமகன் போல் குதிரையில் அமர வைத்தாலும் வேறு ஒருவரை தாலிக்கட்ட வைத்து விடுவார்கள் என்று ஜேதஸ்வி யாதவ் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்துல பதிவு செய்திருக்கிறாரு. அடுத்து அங்க காங்கிரஸ் கட்சி
பொதுச் செயலாளர், அதாவது துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ராஜேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். பீகார் சட்டசபை தேர்தலின் போது இந்திய தேசிய காங்கிரஸ் அடிக்கடி சொன்னது தற்போது நடக்க போகிறது. தலைமைத்துவ புரட்சியும் ஆட்சி மாற்றமும் நடக்க போகிறது. எப்படி பார்த்தாலும் இது மக்கள் தீர்ப்புக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் என்று ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்து அங்க கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய கருத்தை எப்படி வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன திட்டம் வகுத்துள்ளது என்பதோ, பாஜனதா என்ன மாற்றத்தை விரும்புகிறது என்பதோ பிரச்சனை அல்ல. ஆனால் நிதிஷ்குமார் பெயரில் தேசிய ஜனநாயக கூட்டணி கேட்டு பெற்ற மக்கள் தீர்ப்புக்கு இது துரோகம் செய்துள்ள செயலாகத்தான் பார்க்கப்படும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. நிதிஷ்குமார் அவர்களுடைய மகன் நிஷாந்த் குமார் அவர்கள் தீவிர அரசியலில் ஈடுபட போகிறார் அப்படின்னு 2 நாட்களுக்கு முன்பாக தான் சில செய்திகள் வெளியாகி இருந்தது. அதற்குள்ளாக இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய மகனின் அரசியல் எதிர்காலத்துக்காக தான் நிதிஷ்குமார் அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் அப்படின்னு ஒரு கருத்தும் வெளியாகி இருக்கு. இறுதியில தான் யாருக்காக தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஏன்னா பாஜகவை சேர்ந்த துணை முதல்வர் சௌத்ரி சாம்ராட் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றார் அப்படின்னா இதுல பாஜக உள்ளடி வேலை செய்திருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே புரியும். இன்னொரு பக்கம் மகன் முதலமைச்சராக பதவி ஏற்றார் அப்படின்னா தன்னுடைய அரசியல் வாரிசுக்காகத்தான் இப்படி செய்திருக்கிறார் அப்படின்னும் நமக்கு புரிய வரும். ஆனா இதே நிதிஷ்குமார் அவர்கள் தான் ஆரம்ப கட்ட அரசியல் வாழ்க்கையை பார்க்கும்போது வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசியிருந்தாரு. இப்போ அவரே இந்த மாதிரியான செயல்ல ஈடுபடுவது பீகார் மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்தும். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன மாதிரியான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, பாஜகவுடன் இப்போ அதிமுக கூட்டணி வச்சிருக்கு. ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியை ஏற்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரியான சம்பவம் தான் தமிழ்நாட்டிலேயும் நடக்கும். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரை குறிப்பிடாம என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும், என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் இங்கு நடைபெறும் அப்படின்னு அமித்ஷா அவர்களும் சரி, இங்க பிரதமர் மோடி அவர்கள் வருகை தந்த போதும் அடிக்கடி சொல்லியிருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம்.